வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான முட்டைகோஸ் பொரியல் தாங்க. இந்த முட்டைகோஸ் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பொரியல் செய்கிறதுக்காக நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. கூடவே 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு டைம் நம்ம கிளறி விட்டுடலாம். இந்த வெங்காயம் நல்லா வணங்கணுங்க, அந்த அளவுக்கு நம்ம வணக்கி விட்டுடலாம். நான் இன்றைக்கி முட்டைக்கோஸை பீட்ரூட் துருவியில் வச்சு நல்லா துருவி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி துருவி செய்யும்போது பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது 2 ஸ்பூன் பாசி பருப்பை ஒரு அரை மணி நேரமாக நல்லா ஊற வச்சு நல்லா கழுவிட்டு அதையும் இதில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா அந்த எண்ணெயில் நம்ம வணக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எண்ணெயிலே வணங்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி வணக்கும் போதே பாதி அளவு வெந்துருங்க. இப்போ ஒரு கேரட்டை இந்த மாதிரி பொடிசாக துருவி அதையும் சேர்த்துருக்குறேன். கூடவே நம்ம துருவி வச்சுருக்கிற முட்டைக்கோசையும் சேர்த்துருக்கேங்க. இந்த மாதிரி கேரட் முட்டைக்கோஸ் ரெண்டையும் சேர்த்து செய்யும்போது சுவை நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பொரியல் பார்த்திங்கன்னா நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாங்க. கல்யாண வீட்டெலாம் செய்வாங்களாங்க, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாங்க. 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் இதை கலந்து விட்டுடலாம். அந்த தேங்காய் துருவல் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான முட்டைகோஸ் பொரியல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. இந்த பொரியல் செய்கிறதுக்கு 10 நிமிஷமே அதிகம்தாங்க. சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லா வகையான குழம்பு சாதம் கூடி நம்ம இதை சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. இப்போது நாங்கள் இந்த முட்டைகோஸ் பொரியலை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.